கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 22:37-40 வாசிக்கும் போது, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் சரீரத்தோடும் தேவனிடத்திலே அன்பு கூறுவாயாக. நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தேவனிடத்திலே அன்பு கூறுகளுக்கு செய்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன், தீமையை நன்மையாக மாற்றுவேன், ஜீவனையும் தீர்க்காயுசையும் உனக்கு தருவேன், உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை அன்பு கூறுகளுக்கு ஏற்ற வேளையில வெளிப்படுத்துவேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் சொல்லுகிற 5வது ஆசீர்வாதம் சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரிடத்திலே நீ அன்பு கூறும்போது தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான ஒரு வசனம். நீ தேவனிடத்திலே அன்பு கூறும் போது கர்த்தர் தீமையை வெறுத்து விடும்போது அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை அவர் காப்பாற்றுகிறார். யாருடைய ஆத்துமா? தீமையை வெறுத்து விடுங்கள். நீ அன்பு கூறும்போது நான் ஆத்மாவை காப்பாற்றுவேன், அதுவும் விசேஷமாய் பரிசுத்தவான்களுடைய ஆத்மாவை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். இதற்கு ஒரு நல்ல ஆதாரம் வேதத்தில் சொல்ல வேண்டுமானால் பேதுரு தேவனால் நேசிக்கப்படுகிற ஒரு பாத்திரம். ஆண்டவர் முதல் பேதுருக்கு தான் பேரை மாற்றினார். சீமோன் நாணல் என்பதை கற்பாரை பேதுரு என்று சொல்லி அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை தான் மீன் பிடிக்கிறவனாய் இருந்தவனை மனுஷன் பிடிக்கிறவனாய் மாற்றினார். அலையை வலசிக்கொண்டு சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே ஆழத்திலே போடு என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வலை கிழியத்தக்க விதத்திலே மீன்களை கொடுத்தார். சிறை சாலையிலே வைக்கப்பட்ட போது கூட யாக்கோபு சிரசேதம் பண்ணப்பட்டான். ஆனால் பேதுருவோ சிறைசாலை கதவுகள் திறக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் விடுதலையாக்கப்பட்டார். பேதுரு நிழல் பட்ட போது சுகம். பேதுரு தொற்காலை உயிரோடு எழுப்பினதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைத்தது. அவ்வளவு கொர்நேலியு வீட்டிலே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார். பேதுருக்கு தான் வெளிப்பாடை கொடுத்தார். எல்லாரும் என்னை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லும்போது எரேமியா, எலியா, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லும்போது பேதுரு மாத்திரம்தான் சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும்போது மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதனால் திறவுகோலை உன்னிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த கல்லின் மீது சபையை கட்டுவாய். பரலோகத்திலே எதை நீ கட்டுகிறாய், பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ பரலோகத்திலே கட்டப்படும், பூலோகத்தில் எவை கட்டவிழ்க்கிறாயோ பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லி பெரிய ஸ்தானத்திலே பேதுருவை உயர்த்தினார். ஆனால் சிலுவை சுமக்கிற அந்த நேரத்திலே பேதுரு ஆண்டவரை மறுதலித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுதலித்து விட்டார். ஆனால் ஆண்டவர் முன்னமே சொன்னார், நீ என்னை மறுதலிப்பாய், அப்பொழுது சேவல் 3 முறை கூவும். அதை கேட்டு மனம் கசந்து அழுதார். அந்த பரிசுத்தவானின் ஆத்துமாவை தேவன் காப்பாற்றினார். தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவர் குற்றமற்ற ரத்தத்தை நான் மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி கதறி அழுதார். அந்த கதறி அழுத அந்த நேரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் அந்த பேதுருவிடத்திலே தான் கடந்து போய் என்ன சொன்னார் கேட்டார் தெரியுமா? என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டது மாத்திரமல்ல, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கூட விபசார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தின போது அந்த விபசாரியுடைய ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்றினார். சமாரியா ஸ்திரீயுடைய ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்றினார். பரிமள தைலத்தை ஊற்றி அபிஷேகித்த மக்தலேனா மரியாளுடைய ஆத்மாவை கர்த்தர் காற்றினார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி காட்டாத்தி மரத்தின் மேல் ஏறின சகேயுவுடைய ஆத்மாவை கர்த்தர் காப்பாற்றினார். யாரெல்லாம் தேவன், இவங்கெல்லாம் பாவிகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகேயு ஒரு ஊர் தலைவன், பணக்காரன், ஜாதி வெறி. ஆனாலும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஒரு வெற்றிடம், அதை எதையும் நிரப்ப முடியவில்லை. ஆனால் தேவனுடைய அன்புக்கு ஏங்கி கடந்து போன போது கர்த்தர் அவன் ஆத்துமாவை காப்பாற்றினார். சகேயு வீட்டுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மக்தலேனா மரியாளுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டார். சமாரியா ஸ்திரீ ஊர் முழுவதும் போய் சொல்லி நான் மேசியாவை கண்டேன் என்று சொல்லத்தக்க விதத்திலே ஒரு பெரிய
ரட்சிப்பை கட்டளையிட்டார். இன்னைக்கு நீங்க கூட எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் தேவனிடத்திலே நீ அன்பு கூறும்போது கெட்ட குமாரன் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்கவில்லை என்று சொல்லும்போது பரத்திற்கு விரோதமாகும் உமக்கு தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று எழுந்து வந்தபோது தகப்பன் அவனை கட்டி அரவணைத்து அவனுக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்து மோதிரத்தை போட்டு பாதரட்சைகளை கொடுத்து கொழுத்த கன்றுகளை அடித்து வேளவாத்தியங்களோடு அவனை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு நீ மனம் திரும்பி இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய அன்பிலே நீ கடந்து வருவாயானால் உன் ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றி தேவ சமூகத்திலே உன்னை நிலைநிற்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் சொல்லுவேன், நான் என் வாழ்க்கையிலேயே செய்த ஒரு பெரிய பாவம், விக்கிரக ஆராதனை, வெறி பிடித்தவளை போல் இருந்தேன். ஆனால் மன்னிக்க முடியாத ஒரு பாவம். இந்த காலேறாத கோவில் அல்ல, இந்த கை செய்யாத பூஜை அல்ல, இந்த வாய் சொல்லாத ஸ்லோகம் அல்ல, ஆனால் எதுவும் எனக்கு நிம்மதி கொடுக்கவில்லை. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, அன்பு கூர்ந்தேனோ, என் வாழ்க்கையில் ஒரு நிறைவான சந்தோஷ சமாதானத்தை தந்து அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி கர்த்தர் இன்றைக்கு அவருக்காக நிற்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு அந்த பெரிய பாவத்திலிருந்து என் ஆத்துமாவை காப்பாற்றி இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றினார். அவரிடத்திலே அன்பு கூர்ந்த எனக்கு செய்த அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே எதையும் எதிர்பார்க்கவில்லை, காசு பணத்தை எதுவும் எதிர்பார்க்கவில்லை, உங்கள் சரீர வருத்தத்தை எதுவும் எதிர்பார்க்கவில்லை. உன் இறுதிய கதவை திறந்து இயேசுவே நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் என்று நீ சொல்வாயானால் உன் ஆத்துமாவை கர்த்தர் காப்பாற்றி பரலோக பிரஜையாய் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் மரித்தாலும் நம்முடைய ஆத்துமா மரிக்காமல் தேவ சமூகத்திலே கடந்து போக வேண்டுமானால் அந்த ஆத்துமா பிழைக்க வேண்டும். அது எப்படி? நீ தேவனிடத்திலே அன்பு கூறும்போது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, தேவனிடத்திலே அன்பு கூறுடைய ஆண்டவரை ஆத்மாவை காப்பாற்றி பரிசுத்தவாண்டிய ஆத்மாவை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பேதுரு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாய் இருந்தாலும் சூழ்நிலை நிமித்தமாய் மறுதளித்த போது கூட தாவே மனம் கசந்து அழுது ஆண்டவரே அப்பா மனம் திரும்பின போது சுவாமி ஏசப்பா அந்த ஆத்மாவை காப்பாற்றினீரே, சகையுடைய ஆத்மாவை காப்பாற்றினீரே, ஆண்டவரே கத்தாவே அப்பா மக்தலேனா மரியாளுடைய ஆத்மாவை காப்பாற்றினீரே, விபசார ஸ்திரீ ஆண்டவரே கத்தாவே சமாரியா ஸ்திரீ ஆண்டவரே கெட்ட குமாரனுடைய ஆத்மாவை காப்பாற்றினீரே. இன்றைக்கு ஆண்டவரே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சரீரத்தோடு உண்மையிலே நாங்கள் அன்பு கூறும்போது கத்தாவே அப்பா எங்கள் இருதய கதவுகளை திறந்து தரும் போது நீர் எங்கள் ஆத்மாவை காப்பாற்றி ஆண்டவரே பரலோக பிரஜையாய் எங்களை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுவாமி தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு ராஜா இயேசுவின் அன்பிலே நிரப்பப்பட, இயேசுவை நேசிக்க, இயேசுவை அறிய கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.